ஹாய் எல்லா வீட்டு அம்மாக்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிள்ளி போட்ட சாம்பார் தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையானது இந்த பருப்பு தண்ணி, வெங்காயம் நான் இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுக்கிறேன். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்குங்க. அதில் கொஞ்சமாக கடுகு ஜீரகம் போட்டுங்க. 4 பட்டை மிளகா, அரிஞ்சு வச்சு வெங்காயம், அது கூடயே உப்பு போட்டு நான் நல்லா வதக்கிக்கிறேன். ஏன் நான் வெங்காயம் கூட உப்பு போடுறேன்னா அப்போ தான் நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு இந்த வெங்காயம் வதங்கும். அதுக்காக தான் நான் முன்னாடியே போட்டுக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் செஞ்சு வச்சேன் இந்த பருப்பு தண்ணியை போடுறேன். இந்த பருப்பு தண்ணியில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா 1 டம்ளர் பருப்பு, 4 தக்காளி, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் எண்ணெய், இது மட்டும் தான் போட்டிருக்கேன். அதை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சு இது கூட நான் கலந்துக்கிறேன். நுர வந்ததுமே நான் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன் இந்த புளி தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்தால் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி. ஓகே, பாய். சப்ஸ்கிரைப்.